ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் வேனில் ஏறிட்டு தான் பேசுகிறேன். எடுக்க டைம் இல்லை, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மகாபலிபுரம் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிற்பங்கள், ஒரு கல் இதெல்லாம் உள்ளது. இது மகாபலிபுரம் போகிற வழியில் ஒரு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக நல்லா இருந்தது. அது ஃபுல்லாக வீடியோ எடுத்தோம். சும்மா எல்லாமே கல்வெட்டு தான். அந்த சிங்கம் உள்ள சிலையாக வச்சு இது பண்ணியிருப்பாங்கள்ல, அதுதான் அது. இந்த இடம் அது. நான் உள்ளுக்குள்ளே அந்த பக்கம் எடுத்தேன். இது கல்லெல்லாம் சும்மா இதெல்லாம் இதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதுதான் இந்த இடம். அது சூப்பராக இருந்துச்சு. இடம் எல்லாமே ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஆனால் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 40 ரூபா அப்படி. இது சின்ன பசங்களுக்கெல்லாம் கிடையாது. 15 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் கிடையாது, டிக்கெட் கிடையாது. நல்லா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணி, பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. நல்லா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளேயும் அந்த என்ட்ரியும் உள்ளே இருந்தது. அப்புறம் விளையாட்டு சாமான்லாம் இருந்துச்சு. இந்த சர்க்கஸு, இதெல்லாம் இருந்துச்சு நிறையா. ஊஞ்சல், அந்த பிள்ளைங்க விளையாடுற ஐட்டம்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா இது சும்மா பிள்ளைங்க பசங்க ஏறிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தது. நல்லா இருந்தது. இது ஃபுல்லாக இதேமாரி தான். அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அதேமாரி தான் நல்லா வச்சுருந்தாங்க. ராஜராஜ சோழன் கல்வெட்டு நாங்களாம் அதேமாரி தான். இது நல்லா ஃபுல்லாகவே இருந்தது. ஃபுல்லாகவே அதேமாரி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஃபுல்லாகவே அதேமாரி தான். மாடல்கள் எல்லாமே அதேமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு பார்க்க. ஒரு இது நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. லீவுக்கு அதுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுச்சுங்க. இதேமாரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே இதேமாரி அந்த சிங்கம் வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கம் வாய்க்குள்ளேனா அதுமாரி இருக்காது. அந்த ஃபுல்லாக கல்வெட்டு தான். அதுவும் கல்வெட்டில் அது சும்மா செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படி வரலாம். அது ஒரு நல்லாயிருக்கு மாடலாக. அது ஒரு குளம் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு கல்வெட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஒன்றும் இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்குது. ஒரு கையில் உள்ளுக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மகாபலிபுரம் உள்ளே வந்தாச்சு. இப்போ உள்ளே அந்த டிக்கெட்டு எடுக்கிற இடத்துல என்ட்ரிங்கில் நிற்கிறோம். ஏன்னா உள்ளே டிக்கெட் போக முடியாது. டிக்கெட் இல்லாமல் உள்ளே போக முடியாது. எல்லாமே உள்ளே போகிறதுக்கு எல்லாமே காசு. இதுக்கு உள்ளே போகிறது காசு, அதுக்கு அந்தாண்ட இருக்குது அதுக்கும் பிள்ளைங்க விளையாடுறதுக்குள்ள அதுவும் காசு. எல்லாமே உள்ளே என்ட்ரி போகிறதுக்கு காசு. ஆனால் செமையாக இருக்குது. பிள்ளைங்க போய் விளையாடலாம். இந்த லீவில் உள்ள பார்க்குறதுக்கு கொள்றதுக்கு ஆனால் சூப்பராக இருக்குது விளையாட. இந்த கூட்டம் உள்ளே நிற்கிது பார்த்தீங்களா, அது உள்ளே தான் போகணும் டிக்கெட் வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. இது சூப்பராக இருக்கு பாருங்க, கல்வெட்டு. அது எல்லாமே ஃபுல்லாகவே இதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுற்றி பார்க்கணும், நல்லா இருந்தது உள்ளே. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போனோம். பீச்சுக்குன்னா இந்த இடத்துல போல் அடுத்த இதில் போனோம். பீச்சு கூட்டமாக இருந்ததா, அதனால் சரியாக போக முடியல. டைம் பத்தலை எங்களுக்கு. அதனால் அந்தாண்ட பீச்சுக்கு போயிட்டு போகிற வழியில் பீச்சுக்கு போயிட்டு வந்தோம். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரு சுற்றி பார்க்க உள்ள நல்லா இருந்துச்சு.
பிளான். சரி எல்லாரும் இப்படி இருக்கீங்க, முத்துக்குட்டி ஏன் டல்லா இருந்து என்ன கேக்குறீங்க? எங்கே வந்திருக்கீங்க எல்லாரும்? மகாபலிபுரம் வந்திருக்கோம். இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? ஹாப்பியா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அண்ணன் அண்ணி எல்லாம் பெரியம்மா பெரியப்பா பசங்க, இது அண்ணன் பசங்க, சின்ன அண்ணன் பசங்க, பெரிய அண்ணன் பசங்க, அப்புறம் எல்லாம் என் பசங்க எல்லாம் வந்தோம். இப்போ இது அண்ணி சின்ன அண்ணி, இது இது அண்ணன் சின்ன அண்ணன் பொண்ணு வந்து எல்லாமே. நாங்கள் ஒரு 15 டிக்கெட் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாம் மகாபலிபுரம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இது பண்ணிட்டு வந்தோம். இது வந்து அண்ணன் பசங்க தான், பெரிய அண்ணன் பசங்க. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வந்தோம். எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி பார்த்து இது பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது என்ன அப்படின்னு என் வீடியோ பார்த்துட்டு என்ன அப்படி இருந்தது, சுற்றி பார்த்தேன் எப்படி என்ன இருக்குது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு. சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் லீவு டைமாக வேறு, மே மாதம் லீவில், அதனால் ஃபுல்லாக கூட்டம், செம கூட்டம். ஃபுல்லாகவே கூட்டம், ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. நல்லா ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா இதாக இருந்துச்சு. சுற்றி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் ஜாலியாக இது பண்ணிவிட்டு அதெல்லாம் இது பண்ணி சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இது வந்து வீடியோ எடுக்கும்போது அப்படியே இதாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ், தலையில் அப்படியே இது பண்ணி வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருந்தது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இது அடுத்து சாப்பிட வந்துட்டோம். மணி அதே வந்து 2 மணி ஆகிடுச்சி. சாப்பிட வந்துட்டோம். அதே சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரத்துக்கு 1 மணி ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் இங்கே சுற்றி பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு அது சரி மணி ஆகிடுச்சி சாப்பிட்றலாம் அப்படின்றதுக்காக ஹோட்டலில் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வந்திருக்கோம். அப்புறம் 2 மணி தான் ஆகிடுச்சி. எல்லாம் முடித்து இது பண்ணுறது 2 மணி ஆகிடுச்சி. சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வந்து இதுக்கு வந்துட்டோம். அடுத்த இந்த இடம் கல்வெட்டு இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல்வெட்டு இருக்குல்ல, அந்த இதில் இந்த பக்கம் வந்து ஒரு கல்வெட்டு இருந்தது. அந்த இன்னொரு பக்கம் அது இருக்கும், இந்த ஒரு இது இருக்கும். இந்த கல்லில் மலை மேலே கீழே ஏறணும். அந்த கல் பெரிய கல் பார்த்தீங்களா, ஏறுறது அதுதான் உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே போகிறதுக்கும் டிக்கெட்டு ஜாலியான, அது உள்ளே போகிறதுக்கும் கால் வலி தான், 40 ரூபா சில சம்திங் தெரியல, 40 ரூபா தான் டிக்கெட்டுன்னு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் டிக்கெட் வாங்கணும். அது உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி கேட்டு மாரி வச்சுருக்காங்களா, உள்ளே கேட்டு மாரி வச்சுக்கிறதுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு 40 ரூபா 50 ரூபா டிக்கெட்டு உள்ளே போகணும். அதை சுற்றி பார்க்குறது வெறும் ஃபுல்லாக கல்வெட்டு தான். அந்த ராஜராஜ சோழன் கல்வெட்டு வச்சுருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இதில் வந்து கல்வெட்டு வச்சுருக்காங்க. கல் பெரிய பெரிய கல், இது இந்தமாரி கல் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக சுற்றி அதில் ஏறணும். மேலே ஏறி பார்த்தோம்னா எல்லா இடமும் தெரியுது. அதுதான் அந்த இதுலேயே மகாபலிபுரத்தில் அதான் ரொம்ப. ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இதாக இல்லை. அந்த பிள்ளைங்க விளையாடுறதெல்லாம் நல்லாயிருக்கு, அழகாக ஜாலியாக அது பிள்ளைங்க என்ஜாய் பண்ணிச்சு. அது நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பாருங்கள், இதாப்பில் பெரிய கல் இருக்குது பாருங்க. அதில் தான் சறுக்கு மரம் எல்லாம் விட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தது. அது மேலேருந்து அந்த கல்லில் வந்து சறுக்கு வச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு வந்து நல்லா அது ஒரு இதாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்க ஒரு இதாக இருந்தது, டைம் பாஸாக இருந்தது. அதை பார்த்து இது பண்ணிவிட்டு வந்துச்சிங்க. எவ்வளோ பெரிய பெரிய கல் பாருங்க. அது அப்படியே இருந்து நல்லா அழகாக இருந்துச்சு இந்த கல் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு எல்லாம் அதேமாரி இருந்தோம். நல்லா அது ஜாலியாக இருந்தது. இது மேலே ஏறி பிள்ளைங்க ஏறி விளாட்றது, இந்த சறுக்கு விட்றது, பிள்ளைங்க ஏறுறது, அதேமாரி எல்லாருமே ஏறி நிற்கிறது விழுறது அது மாதிரி இது பண்ணலாம். அதுக்கு மேலே அந்தாண்ட ஒரு இருக்குது, அந்த கடைசிக்கு போனோம். அது நடக்க முடியல, நான் போகலை. இது மேலேருந்து எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏறி அந்த பார்த்தோம் பார்த்தீங்களா, அது இதுலேருந்து எடுத்தது. மேலே ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக அதுதான் எடுத்தது. இந்த மாதிரி தான் கல் இருக்குது எல்லாமே, ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் கல் இருக்குது. அந்த கல் மேலே எல்லாம் பார்த்து இது பண்ணி இருக்குது ஜாலியாக. அது ஒரு டைம் பாஸாக இருக்குது. அதுவும் பார்க்குறாங்க பிள்ளைங்க பார்க்கும்போது நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு. யார் யார் மகாபலிபுரம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் போனது, பார்த்தது இல்லை, கொண்டதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனோம். போய் எல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எப்படி இருக்குது என்னான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்தது. நல்லா யார் யார் போயிருக்கீங்கன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். போகாதவங்க போயிட்டு வந்துடுங்க. என்ன சூப்பராக இருந்தது. எல்லாம் இயற்கையாக அந்த இதெல்லாம் இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த கல் இதெல்லாம் நல்லா
பெரிய பெரிய கல்லாக இருந்தது. பார்த்தேன் பார்த்தீங்களா, அந்த பக்கம் நல்லா பெரிய பெரிய கல்லாக இருந்தது. அதுவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுது. மகாபலிபுரத்தில் என்னென்ன இருக்குது என்னென்னு நீங்கள் போகிறப்போ ஒரு சுற்றிட்டு வந்துட்டிங்கன்னா ஜாலியாக இருக்கும். நல்லா பார்த்துட்டு வந்துடலாம். நான் இது மட்டும்தான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எந்த இதுவும் பார்க்கல. நாங்கள் மகாபலிபுரத்தில் இந்த கல்வெட்டு, இந்த பிள்ளைங்க விளாட்றது, அதுமாரி தான் பொருட்காட்சி மாரி போட்டுப்பாங்க தெரியுமா, அந்தமாரி போட்டிருந்தானோ உள்ளுக்குள்ளே. அது உள்ளுக்குள்ளே போகும்போது அது உள்ளே அதுவும் ஒரு இது இருந்தது, அதுவும் 40 ரூபா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பீச்சுக்கு வந்தாச்சு. இப்போ பீச்சு இது ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ், பீச்சு மண் ஃபுல்லாக அது வந்து 1 கிலோமீட்டர் நடக்கணும். இந்த மெயின் ரோட்லேருந்து அந்த கடைசி வரையும் நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஃபுல்லாக மண் தான். அது 1 கிலோமீட்டரு நடந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது உள்ளுக்குள்ளே போய் நடக்கணும். ஃபுல்லாக ரொம்ப தூரம் இந்த கடைசி அது ஃப்ரெண்ட்ஸ். அது நடக்க தான் முடியல, கால் செப்பல் போட்டு தான் நடக்க முடியும். முள் இருக்குது அதில், முள் எல்லாமே இருந்தது. நடக்க தான் முடியல. பொறுமையாக நடந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நிறைய இதாக இருந்தது. முள் தான் குத்திருச்சு காலில். நிறைய பேர் நல்லா குத்திருச்சு. எனக்கு ஒரு தடவை குத்துனுச்சு, என் பையனுக்கு ஒரு தடவை குத்துனுச்சு. ரொம்ப முள் குத்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கால் வலி தாங்க முடியல. நல்லா ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது கடைசி ஃபுல்லாக ஏதாவது பீச்சு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது பீச்சு ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் மெரினா பீச்சுக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ். அது மெரினா பீச் இல்லை, இது மெரினா பீச்சில் இது மகாபலிபுரம் மகாபலிபுரம் சுற்றி பார்த்துட்டு வர வழியில் இருந்தது பீச்சு இருந்தது. அங்கேயே இருந்தது. போகல, எங்களுக்கு டைம் இல்லை. சரி வரணும்னு எல்லா பிள்ளைங்களும் ஆசைப்பட்டது சரின்ட்டு இங்கே வர வழியில் இருந்தது பீச்சு. அது என்னமோ ஊர் பேர் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடம் நான் போனது இல்லையா, அதனால் எனக்கு தெரியல. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுற்றி பார்த்துட்டு மகாபலிபுரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு பீச்சுக்கெலாம் போயிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ எப்படி இருந்தது என்னான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சூரியன் வந்து சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு 5 மணியை போல் சூரியன் இருந்துச்சு. நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும்பாங்களா, அதேமாரி சூரியன் நல்லா சூப்பராக இருந்தது. ஆரஞ்சு கலரில் இல்லை, வெள்ளை கலராக இருந்தது. அது ஃபுல்லாக ரவுண்டாக ஃபுல்லாக அழகாக இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த வீடியோ எடுத்தேன். கிளம்பி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் யார் யார் போகலையோ போயிட்டு வந்துடுங்க. இந்த லீவில் போனால் தான் நல்லா ஃப்ரீயாக பார்த்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். போனவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருந்தது என்ன அப்படின்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு என்னன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.